வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா லட்டு தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லட்டு செய்யறதுக்காக நாங்கள் கடலை மாவு எடுத்திருக்கோம். இது பூந்தி முதல்ல செஞ்சிடணும். இதில் வந்து என்னெல்லாம் போடணுன்னா கலர் பவுடர் அப்போ ஆப்ப சோடா போடுறாங்க. 1/2 கிலோ கடலை மாவு. நாங்கள் என்ன பண்ணோம்னா கடலைப்பருப்பு வாங்கிட்டு மிக்சியில் பொடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த லட்டு செய்யும்போது எப்போவும் கடலைப்பருப்பு கடையில் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் மில்லில் போய் பொடிச்சு எடுத்துகிட்டு வரது தான் நல்லது. டைரெக்டாக கடையில் போய் கடலை மாவு வாங்கிட்டு வந்தால் அது நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாவில் நம்ம அரைச்சிடலாம். தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். பார்த்தீங்களா, இப்படி உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி எவ்வளோ பதத்துக்கு இது கரைக்கணும் மாவுன்னு. பார்த்தீங்களா, உழுது பாருங்கள். ரொம்ப தண்ணியாகக்கூடாது. ரொம்ப தண்ணியானா சப்பையாக வரும். இந்த பதத்தில் நீங்கள் கரைச்சிடணும் மாவு. தோசை மாவு அளவில், இட்லி மாவுனா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். தோசை மாவு அளவில் நீங்கள் தான் சரிங்களா, இதே பதத்தில் நீங்கள் மாவு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பூந்தி பொரிக்கிறது காட்டுறேன். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்காக நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இன்னும் நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படி ஊற்றுறாங்கன்னு. பார்த்தீங்களா, மணியாக உழுது பாருங்க. என்ன ஜல்லடைக்கு என்ன சொல்லுவீங்க? பூந்தி கரண்டி. பார்த்தீங்களா, அப்புறம் கொஞ்சம் மணியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வெந்ததுன்னா எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. என்ன சலசலப்பு நின்னா எடுத்துடலாம். எடுத்துட வேண்டியது தான். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஷேக் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, சவுண்டு கூட வருது பாருங்க. இந்த கரண்டி பேர் பூந்தி கரண்டி. இது பாத்திர கடையிலலாம் கிடைக்கும். இதே மாதிரி பூந்தி போட்டு இந்த மாவில் இதே மாதிரி பூந்தியெல்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரேன். பூந்தியெல்லாம் நம்ம பொரித்து எடுத்துட்டோம் எல்லாமே. இன்னும் இது வந்து இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பொடி பண்ணணும். இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, பொடி பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கிறது, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அப்போ உருண்டை பிடிக்கும்போது எல்லாம் சேரும், அந்த உருண்டெல்லாம் சேருமா. அதனால தான் பொடி பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சோண்டு, எல்லாமே பண்ணக்கூடாது, கொஞ்சமாக. இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். இது ரெண்டும் எப்படி இருக்கட்டும். நம்ம வந்து பாவு காய்ச்சிட்டு வரலாம். சர்க்கரை பாவு காய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சர்க்கரை பாவு காய்ச்சறதுக்காக 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை. இப்போ இது சர்க்கரை நல்லா பாவு காய்ச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பாவு காய்ச்சதுக்காக நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம்.
சர்க்கரை பாவு நல்லா கரையிட்டோம். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிச்சு. சர்க்கரை அப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிச்சு. இது வந்து நல்லா கம்பி பதத்தில் வர அளவுக்கு நீங்கள் ஒரு பாவு மாதிரி இந்த பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஒரு கம்பி பதத்தில் இந்த பாருங்க ஒரு பிசு பிசு வருது பாருங்க. அதே அளவுக்கு நீங்கள் காய்ச்சினா போதும். இந்த பிசு பிசு அளவுக்கு ரொம்பலாம் பாவு காய்ச்சணும்னு தேவையில்லை. 2 விரல் வந்து இப்படி இப்படி பண்ணும்போது கொஞ்சம் இழுக்கணும் இப்படி. அந்த அளவு வரை நீங்கள் காய்ச்சினா போதும். இப்போ சர்க்கரை பாவு நல்லா காய்ச்சிச்சு. இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த பூந்தி வந்து இந்த சர்க்கரை பாவில் போட போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை பாவில் நல்லா பிடிக்கிற மாதிரி. நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல பூந்தி, அது இதில் சேர்த்துட்டுலாம். நல்லா கமகமான வாசனை வருது. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொரிச்சு வச்ச பூந்தி வந்து நம்ம சக்கரை பாவில் போட்டோம். இது வந்து அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறினதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய் வறுத்து நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய் வந்து சும்மா சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம், முழுசாக போட வேணாம். இப்போ முந்திரி திராட்சை தாளித்து இதில் ஊற்ற போகிறோம் நெய்யில் போட்டு. இப்போ நெய் ஊற்றி முந்திரி போட்டிருக்கோம். திராட்சை போட்டுக்கலாம். இந்த பூந்தியில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டோம் சொல்ல மறந்துட்டோம். ஆமாம், ஏலக்காய் பொடி போட்டோம், உங்களுக்கு காமிக்கல, மறந்துட்டோம். அதனால் இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கிறது காமிக்கிறேன். நம்ம வந்து லட்டுக்கு உருண்டை பிடிக்கிறோம். பார்த்தீங்களா, உருண்டை பிடிச்சிருக்கோம். இந்த கரண்ட் இல்லை, அதனால தான் கொஞ்சம் இருட்டாக தெரியுது. இந்த 3 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த மாவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா லட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை, இது இப்போ சேர்த்து 43 லட்டு கிடச்சிருக்கு. அதில் 43 லட்டு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து என் பொண்ணும் பையனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க லட்டு. இப்போ நம்ம டேஸ்டிங் ஆகிறதுக்கு நானும் என் தம்பியும் ஒன்று எடுத்துருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்? ஞாபகம் ஒன்று கேட்பாங்க. நல்லா இருக்கு.
எப்படி இருக்குது சஃப்ரான்? அம்மா நல்லா இருக்குமா நல்லா டெலிஷியஸ் சொன்னீங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ போங்க, நீங்களே கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு பாருங்க. அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் பொருளை மட்டும் வாங்கினா போது வீட்டிலே இந்த மாதிரி நேச்சுரலாக செய்யலாம். பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் guys. உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.